நம் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் சேர்ந்து நம்மை வளமாக வாழச் செய்ய வேண்டும் என்பதே ஒவ்வொருவரின் ஆசை. அந்த ஐஸ்வரியத்தையும் செல்வத்தையும் அருளும் தெய்வம் மகாலட்சுமி தாயார். அவரை மனமார பக்தியுடன் வழிபட்டால் நம் வாழ்க்கையில் செல்வம், அமைதி, சந்தோஷம் அனைத்தும் தானாக வந்து சேரும் என்று கூறப்படுகிறது. இதேபோல் முருகப்பெருமானும் மகாலட்சுமி தாயாரின் அருளோடு இணைந்து நமக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் தரும் சக்தி வாய்ந்த தெய்வமாக திகழ்கிறார். குறிப்பாக கந்த சஷ்டியின் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமைக்கு அமைந்தால் அது மிக பெரிய அதிர்ஷ்ட நாளாக கருதப்படுகிறது. அந்த நாளில் ஒரு எளிய பரிகாரம் செய்துவிட்டால் வீட்டில் இருக்கும் அனைத்து விதமான தடைகளும் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. அதற்காக காலையில் 1 டம்ளர் சுத்தமான தண்ணீரில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளை கலந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு முடிந்ததும் அந்த மஞ்சள் தீர்த்தத்தை வீட்டில் முழுவதும் தெளிக்க வேண்டும். இதேபோல் மாலை நேரத்திலும் இதே முறையில் செய்யலாம். நேரம் இல்லாதவர்கள் ஒரு முறையே செய்தாலும் பரவாயில்லை. இந்த மஞ்சள் தீர்த்தத்தை தெளிக்கும்போது வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றல்கள், தடை சக்திகள் அனைத்தும் நீங்கி போய் வீட்டில் அமைதியும் செல்வ வளமும் நிரம்பும். கந்த சஷ்டியின் ஒவ்வொரு நாளிலும் முருகப்பெருமானை வழிபடுவது பலனளிக்கும். ஆனால் இந்த 3ஆம் நாள் மஞ்சள் தீர்த்த பரிகாரத்துடன் வழிபாடு செய்தால் முருகப்பெருமானின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் கடாட்சமும் சேர்ந்து நம் வாழ்க்கையில் எதிர்பாராத ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் பொங்கி வழியும். பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணைதானே தவிர அதுவே தீர்வல்ல. நன்றி.